இந்தா சீக்கிரம் போ. 5 மணிக்குள்ள டெலிவரி ஆகணும். போயிடுறீங்க. ஹலோ. சரக்கு அமிச்சாச்சு. பணம் அவங்ககிட்ட கொடுக்காத, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். ஆயா ஸ்ரீ என்னையா சொன்னா? எத்தனை பேருக்கு அவர் பதில் சொல்லுவாங்க? உங்களுக்கு முன்னாடி அந்த ரெட்டி வந்தாரு. ஏன் அவருக்கு பொண்ணு கேட்டா? இல்லைங்க, அவர் மேனேஜருக்கு. மேனேஜருக்கா? ஆமா, இது அவர் ஸ்டைலுங்க. அவர் வயசுக்கு குடும்ப பெண்களை கை வைக்க முடியுமா? ஆனா இவர் வைப்பாரு. தங்கிட்ட வேலை பண்ற மேனேஜருக்கெல்லாம் பாசமா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு தான் அவன் புருஷன், பெட்ரூமுக்குள்ள இவன் தான் புருஷன். அப்படிதான் நம்ம ஸ்ரீ மேல அக்கறை காட்டுற மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் என் மொத்த நிர்வாகத்துக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டாரு. அதுக்கு ஸ்ரீ என்ன சொன்னா? உங்களுக்கு முன்னாடி அவர் வந்ததுனாலே ஒருவேளை ரெட்டி போட்ட ரூட்ல அவர் போயிட்டான்னா நம்ம வாஷ் அவுட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த பையனோட பேர் என்னன்னு சொன்ன? பேரு ஆனந்த். ஈசிஆர் ரோட்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கார். ஹலோ ரங்கா. எஸ் டெல் மீ சார். வாடா சொல்றேன். ராயப்பா, நீ நம்ம பையனை அடிச்சு கூட்டிட்டு போனப்ப எனக்கு மேட்டர் புரிஞ்சு போச்சு. உனக்கும் ஸ்ரீ மேல ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் நேர்லயே அவங்ககிட்ட பேசியிருப்பேனே. என்னய்யா இந்த வயசுல நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லைலா மஜ்னு மாதிரி காதலா வரப்போகுது? ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா உனக்கு ஸ்ரீ மேல எவ்வளவு ஆசை இருக்கோ எனக்கும் அவ்வளவு ஆசை இருக்குயா. இன்னைக்கு இவன் மேல ஆசைப்படலாம், நாளைக்கு இன்னொருத்தி வந்தா அவன் மேல ஆசைப்படலாம். பெர்மனண்டா ஒரே ஒருத்தி மேல ஆசைப்படுறதுக்கு இவனை நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகைக்காக நாம நம்ம அந்தஸ்தை மறந்து நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க. நாளைக்கு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அதை விட கேவலம் வேற என்ன இருக்குயா? நம்மள மாதிரி பெரிய ஆளுங்க அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு தான் இருக்கணுமே ஒழிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு மத்தவன் நம்மள கேள்வி கேட்கிற அளவுக்கு வச்சு கூடாது ராயப்பா. என்னாச்சு? அவனை அமிச்சிட்டேன். அமெரிக்காவில் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது எப்படி வேலை செய்யுது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது, அது கரெக்டா வேலை செய்யுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மட்டுமே ஸ்பெஷல்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். வந்து சரியா? சரி வந்துடலாம். நீ எங்கடா வேலை செய்யற? சிட்டில முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன். நீ பண்ண செலவுக்கும் கொடுத்த வாடகைக்கும் நீ ரொம்ப நல்லவன். நாங்க தப்பு கணக்கு போட்டேன்டா. டேய், 3 வேளை சாப்பிடலனாலும் ஒரு வேளையாவது உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்கடா நாங்க. ஆனா உன்ன மாதிரி அடிச்சு புடிங்கி சாப்பிட்டு உடம்ப வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. ரங்கா, எங்க பெத்தவங்களுக்கு நாங்க எதுவும் பண்ணலனாலும் நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. உனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக எங்க எல்லாரையும் பலிகடாவாக்கணும்னு நினைச்சிடாத. நாளைக்கு உன்னால ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு தெரிஞ்சா எங்க குடும்பத்துல யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு வெளியே போடா. டேய் ரங்கா, மனுஷனுக்கு காசு தேவைதான்டா. ஆனா அதுக்காக இப்படியெல்லாம் சம்பாதிக்க கூடாதுடா.
உங்ககிட்ட வாங்கி தின்னதுக்கு பட்டிக்கிறது சித்தந்த கூட கௌரவமா இருந்திருக்கண்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சீ. இல்லடா இல்ல, நான் மனுஷனே இல்லடா. எனக்கு மனுஷன் தேவையில்லடா. பணம் தானே தேவை, பணம் தானே தேவை. எனக்கு பணம் மட்டும் தானே தேவை, பணம் மட்டும் தானே தேவை. மாப்பிள்ளை வீட்டுல கேட்டதெல்லாம் பொண்ணு வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. பெரிய விஷயமா இருக்கே. ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பொண்ணு வீடு சாதாரணமா தான் நினைச்சோம், பெரிய இடமா தான் இருக்கு. அப்ப நான் வரேன். வரேம்மா. என்னங்க நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னங்க பண்ண போறோம்? சின்னவளுக்கு வாங்கி வச்ச நகையெல்லாம் தான் பெரியவளுக்கு போட போறோம்னு நினைக்கிறேன். சரி, அது கூட பரவாயில்லைங்க. கல்யாணத்துக்காக போற பண செலவை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. இதை பாரு, அவங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. நாம முடியாதுன்னு சொன்னா வாழ போற இடத்துல நம்ம பொண்ணுக்கு தானே கஷ்டம். அங்க பாரு, அவன் முகமே மாறி போச்சு. இந்தா இதை பிடிச்சிக்கோ. குடுமா. இதெல்லாம் கொண்டு போய் உள்ளவை. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சு போல இருக்கு. இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தம் தெரியும்ல. வந்தவங்களாம் தம்பி எங்கன்னு கேட்டாங்க. உனக்கு அக்காவை விட இன்டர்வியூ முக்கியமா போச்சா? வைக்கிற வேணுமோ ஒன்றை கேட்டு வைக்கிற மாதிரி. முதல்ல உன்னை பேக்கப் பண்ணி அனுப்பி, அப்பதான் சரி வரும். இன்டர்வியூ போனேன், ஓகே தானே? அம்மா இந்தா ஸ்வீட்டை புடி. அப்பா நீ புடி. அதெல்லாம் கன்ஃபார்மா செலக்ட் ஆயிடுவோம்பா. வெரி குட். இவளுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு வேலை கிடைச்சிடும். எனக்கு வேலை கிடைச்ச உடனே முதல்ல இவளை பேக்கப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உனக்கு வேலை கிடைக்குதான்னு பாரு. ஏன் கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட் கொடுக்கணுமா? இன்டர்வியூ வேறு அட்டன் பண்ணிட்டேன். பணத்தை எடுக்க ஒரே தொல்லை பண்றானுங்கப்பா. எதுக்குடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் அப்பா கேளு. போட்டு சின்ன பையன் தானே, ஜாலியா என்ஜாய். டேய் நீ போய் ஹாப்பி என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் பா. ஹலோ ஹலோ இரு, மதியம் சாப்பாட்டு வர மாட்டேன், லேட் ஆகும். எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. என்னப்பா நீங்களும் மற்றவங்க மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க? எதுக்கு இதெல்லாம்? ஐயா நீங்க போய் பேசுனதுனால ஃபேக்டரியில எங்க 3 பேரையும் பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? சந்தோஷம். இந்த பாரு, நான் ஒன்றும் பண்ணலையா. சில பேர் பதவியை அதிகாரம் நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் இது அதிகாரம் இல்லை, உன்னுடைய கடமை ஞாபகப்படுத்தினா வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. போய் வேலையை பாருங்க. நன்றிங்க ஐயா. இவரை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும்பா. என்ன பெரியப்பா கலக்கிறப்போ உன் வாழ்க்கை தான் ஜாலி. மாலை மரியாதைலாம் பலமா இருக்கு. இன்னைக்கு நான் சேவை பண்ணேன். இந்த ஊரில் வசதியானவன் என்னை வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சிட்டு இருக்கான். கஷ்டப்படுறவன் என்னை கடவுள் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் ரெண்டுமே இல்லைப்பா. என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துட்டுருக்கேன். ஆமாம் பெரியப்பா, எல்லாரும் இந்த ஃபோட்டோவை தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. நீ மட்டும் என்ன எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்க? பெரியவங்க சொன்னதெல்லாம் அருவாக்கு மாதிரி அப்படியே படித்தோன்னு வையேன், பயமும் பக்தியும் தாண்டா வரும். ஆனால் அவங்கெல்லாம் எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அதை சொல்கிறதுக்காக அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நம்ம வாழ்க்கை மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியம் வரும்டா. இப்போ இவங்களை எல்லாரும் பிரித்து வச்சுருக்காங்க, நான் மட்டும் மொத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறியே. ஒட்டு மொத்தமாக இவங்க சொன்னதெல்லாம் என்ன? மனிதாபிமானத்தை பற்றி தானே. சராசரி மனுஷன் வேணா இவங்களை எல்லாம் பிரித்து பார்க்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் பெரியப்பா. ஏய், நான் ஏதோ கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுருக்கேன். உங்கள் ஒப்பம் பார்த்தானா அதுவும் பெருங்கதையாயிரும். பொறுப்படு. ஏய், ஒப்பம் வந்துட்டான்டா. கிளம்பு வரட்டுமா? காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. நான் சொல்றது கேளு. எதுவும் பேசாத ப்ளீஸ். ஏன் அவசியம் டென்ஷன் ஆகுற? என்ன ஆமா, அடுத்தது நீயா? உனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட்லன்னு சொன்னாதான் புரியும். என்னடா பின்ன ஊர்ல பெரியப்பா எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? சும்மா இவருக்கு தான் பேசனா குத்தம் பழகனா குத்தம் அப்படின்னா ஒரு பேச தப்பு பண்ணிட்டாரு. ஏய், அவர் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலடா, நல்ல மனுஷன் தான். என்ன இந்த பொதுநல தொண்டு, சமூக சேவை அப்படி இப்படின்னு போய் லைஃப்ல பாதி இழந்துட்டாரு. கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் இல்லாம இன்னைக்கு அனாதை மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நீ அடிக்கடி அவரை சந்திச்சு பேசுறத பார்க்கும்போது எங்க ஒன்னையும் மாத்திரோன்னு பயமா இருக்கு. ஆமா பாரு, எங்க குடும்பத்துல அவரை நாங்க இழந்த மாதிரி நம்ம குடும்பத்துல உன்னை இழக்க நாங்க விரும்பல. ஐயோ அப்பா, இதான் உன் பிரச்சனையா? இல்லடா. ஐயா வணக்கங்க. நீங்க மாரப்பையா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்களா? ஒரு 6 மாசம் ஆகும் தகவல் சொல்லி அனுப்புனாங்க. வரேங்க. நேத்து தானே மாரப்பன் பணம் தரதா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. கேஸ் முடிஞ்சோன்னே நம்ம இடத்த வித்து மாரப்பன்ட்ட பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தானே. பெருசா அவரே நம்பியிருந்தீங்களே, பாத்தீங்களா? இல்லன்னு கை விரிச்சிட்டாரு. மொத்தமா ஒருத்தர்கிட்டே கேட்கறத விட 4-5 பேர்கிட்ட பிரிச்சு கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் போய் வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்கறேன். டேய், அப்பாவோட போ. ஏய், அவன் எதுக்குடி? இல்லங்க, சொன்னா கேளுங்க, தனியா போவதுக்கு போடா. வாங்க வரங்க. ஏன் தீபா, இந்த கல்யாணம் நடக்குமா? கவலைப்படாது, கண்டிப்பா நடக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. என்னப்பா சொன்னாங்க? கிடைச்சதா? நமக்கு லட்சத்துல பிரச்சனைன்னா அவங்களுக்கு கோடியில பிரச்சனை. பாப்பா.
எனக்கு அப்பவே தெரியும்பா எவனும் தரமாட்டாங்கன்னு. ச்சே டேய், நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? விடுறா. இந்த பார், நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு. வாங்கிக்க. டென்ஷன் ஆகுற? இல்லை வேணாம்ப்பா. வாங்க பெரியப்பா சொல்கிறேன். இது யார் வீடுப்பா? பெரியப்பா இது நம்ம லக்ஷ்மியோட மாமனார் வீடு பெரியப்பா. சரி, இங்க எதுக்கு என்ன உங்களோட தம்பி வந்திருக்காரு. ஒரு விஷயமா தான். வாங்க தம்பி வாங்க. வணக்கங்க. பெரிய பையன் கூட்டு வந்துறீங்க. உங்களுக்கு அவருக்கு ஆவாதுங்களே. பரவாயில்ல விடுங்க. அது உங்க குடும்ப உள்ள விஷயம். ஆமா என்ன விஷயமா வந்தீங்க? வந்து சார் உங்களுக்கே தெரியும் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சந்தோஷம். இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். நல்ல இது. பேசிக் சேலரியே 20,000 கிடைக்கும். அதுக்கு என்ன இப்போ? இல்லை சார், இந்த இந்த கல்யாண செலவில் ஒரு 1.5 லட்ச ரூபா குறையுது சார். அதானே பார்த்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே கடன் கேட்கறியா? யோ பெரிய மனுஷா என்னைய வெடிக்க வந்திருக்க? இல்லை பெரியப்பா, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பெரியப்பா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு பெரியப்பா. சார் சார் அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சமா கொடுத்துறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அப்போ எங்களுக்கு மனசே இல்லைங்கறியா? இது அதோட மோசம். நீ சின்ன பையன் இதெல்லாம் பேசுறதுக்கு வெளியே போ. இந்த கல்யாணமே வேண்டாம். சொல்றது கேளுங்க. அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல அவன் பேசிட்டா. ஆனா என் தம்பி என்ன ஒத்துக்கிட்டானோ அதை கட்டாயமா செஞ்சிருவான். கல்யாணத்தை நிறுத்தணும்லாம் தயவு செய்து பேசாதீங்க. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க. போறேன்னு சொல்றேன்ல. நான் பண்ண இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய அவமானமா போச்சு. பணத்துக்காக நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து என் தங்கச்சி ஒரு முடிவு எடுத்தா. 3500 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ 1.5 லட்ச ரூபா லோன் கேட்டால் எப்படிம்மா? வேணும்னா ஒரு 20,000 ரூபாய் தரலாம். உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆஃபீஸ் ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை என்னால் மீற முடியாதுமா. தீபா மேனேஜர் என்ன சொன்னாரு? 20,000 வேணா தரேன்னு சொல்றாரு. சர்டிஃபிகேஷன் அர்ஜென்ட்லி ரிக்வயர்ட். வாடகை தாயா போனா பணம் கிடைக்குமா? ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ கையெழுத்து வேணும்னு போட்டிருக்காங்க. சிவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? மேரேஜ் எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். குழந்தைங்க எதுவும் இல்லையா? இப்போதைக்கு வேண்டான்னு இருக்கும். இவர் எங்க ஒர்க் பண்றாரு? இவர் பிசினஸ்க்கு பணம் தேவைப்படுறதுனால தான் இந்த முடிவெடுத்தோம். உங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லை மேடம். டெஸ்ட்டுக்கு எழுதி தரேன், எடுத்துருங்க. ரிசல்ட் ஓகேனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஏய் 2000 ரூபா மொத்தமா இருக்கு. என்னடா 2000 ரூபாய் மொத்தமா பார்த்தது இல்லையா? என்னண்ணே 2000 ரூபாய முழுசா தூக்கி பேக்கில் வச்சுட்டு பேக்கை தூக்கி அசால்ட்டா விசிறி அடிக்கிறீங்களே. ஊருக்குள்ள களவாணி பயிலுவ நிறைய முடிச்சிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே களவாணி பை நீ தான். நீயும் பக்கத்துலயே இருக்க. ஆஹா அண்ணே ஒருத்தன் கத்தியோட வந்துகிட்டு இருக்கானே. கிட்ட வந்துட்டானா? பேக்கை நோக்கி வரானே. பேக்கை எடுத்துட்டானா? கிட்ட வந்துட்டானே. எடுத்துட்டு ஓடுனதுக்கு அப்புறம் சொல்லு. எடுத்துட்டு ஓடிட்டானே. அப்படியா? வெரி குட். என்னண்ணே இவ்வளவு ஏமாளியா இருக்கீங்க? ஏமாளி அவனா நானாங்கிறது இப்ப தெரியும். போன வேகத்திலேயே திரும்பி வர்றானான்னு பாரு. ஆமாண்ணே திரும்பி வந்துட்டானே. பேக்கோட நம்ம கிட்ட வர்றானான்னு பாரு. நம்மள நோக்கி தான் வர்றான். பையன் பின்னாடி வச்சிட்டானா? வச்சிட்டானே. வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடுறானா? ஓடியே போயிட்டானே. அப்புறம் என்னடா போய் வேலை பாரு. நீ மோசமான இழிச்ச வாயா இருக்கண்ணே. ஏன்டா? பேக்கை எடுத்த அவன் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வெறும் பேக்கை வச்சுட்டு போயிருக்கான். பணத்தோட தாண்டா வச்சிருப்பான். நம்பிக்கை இல்லைன்னா எடுத்து பாரு. பாக்குறேன். எந்த முதலாளி வந்துருச்சு வாங்க நீங்க? வாய முறை கீழே கிடத்த எடுத்தேன். டேய் நம்மால் யாருக்கு பயப்படுறான்னு எனக்கு தெரியுதுல்ல. போலீஸ்காரனுக்கே பயப்பட மாட்டேங்கிறான். அவங்ககிட்டயே பிட்பாட் அடிக்கிறான். ஆனா தகரத்தை கண்டோன்னா தாறு மாற வர பார்த்தியா? அதுதான். என்னை பட்டணத்துக்கு போன கூட பணத்துக்கு இப்படிதான் பாதுகாப்பு வச்சிருப்பீங்களா? டே அவனுக்கு விவரம் ஆயிட்டானுங்கடா. அவனுக்கு இதை விற்று பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு இதில் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இதை நம்ம காதில் வச்சிருவானுங்க. பட்டிக்காட்டுக்காரன் தானே பழம் தகிடலாம். பட்டணத்துக்காரன் பாம்பு வச்சிருக்கல. இதில் இருக்க பார்க்கலையா? தீபா டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சான். ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஒரு செக்கப் இருக்குமா?
அதுக்கப்புறமா தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். தேவைன்னா நாங்களே உன்னை பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்போம். கேஷ் வாங்கிட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட். என் தங்கச்சி லோனில் கிடைச்சதா சொன்ன பணம் உண்மைன்னு நம்பி கல்யாண வேலைகளை சந்தோஷமாக நடத்த ஆரம்பித்தோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். சரிப்பா. சார் ஒரு நிமிஷம். இந்த ஏரியாவில் தாசில்தார் ராமசுவாமியோட வீடு. தாசில்தார்னா யாரு கேட்குறீங்க? ரிட்டையர்ட் ஆனவர் ஒருத்தர் இருக்காரு, இப்போ ஒருத்தர் இருக்காரு. ரிட்டையர்ட் ஆனவர் தான். அவர் வீடுங்களா? இது இப்படி நேராக போனீங்கன்னா அந்த முனையில் எல்லா கட்சி கொடியும் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க. அதுலேருந்து 4வது வீடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ, இந்த ஏரியாவில் தான் உங்கள் வீடா? எப்படி இருக்கீங்க? உன் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? இப்போவாது ஃப்ரீயாக பேசுகிறாரா? இல்லை அப்படி தான் இருக்கார் போல இருக்கு. ஒய்ஃபு கிட்ட ஜாலியாக பேசுப்பா. சரி, இன்னும் 15 நாளில் செக்கப் இருக்கு, மறக்காமல் வந்துடு. பார்த்துப்பா, கர்ப்பிணி பொண்ணு பார்த்து கூட்டிட்டு வா. என்ன புரியுதா? சரி, நான் வரேன். கர்ப்பமா இருக்காளா? ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னு இருக்க? என் வயித்துல பொண்ணா வந்து பிறந்திருக்கேடி பாவி. நம்ம குடும்ப மானத்தை தடுத்தரு கொண்டு வந்துட்டியடி. நீ உருப்பட மாட்டான். நான் தான் போவேன் பாவி. டேய் டேய் பாவி, எங்க வீட்டு புள்ளைய நினைச்சு இந்த வீட்டுல விட்டேன். நம்பிக்கை துரோகி. நல்லா இருக்க மாட்டேனா? நாசமா போவடா. எங்க குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சு. நீ நினைக்கிற மாதிரி சிவாக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆபீஸ்ல லோன்ல கிடைச்சதா சொல்லி கொடுத்த பணம் ஆபீஸ்ல கொடுக்கல. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் வாடகை தாயா போனதுக்காக கிடைச்ச பணம். அப்படி போகணும்னா ஒன்னு பேரண்ட்ஸோ இல்ல ஹஸ்பண்ட் கையெழுத்தோ இருக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் சிவாவை கட்டாயப்படுத்தி எனக்கு புருஷனா நடிக்க சொன்னேன். அக்கா கல்யாணம் நல்லபடி நடக்கணும் இதெல்லாம் பண்ணேன். நீயும் அப்பாவும் கல்யாணத்துக்காக பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். குழந்தைங்க கிட்ட சொல்லிடலாமா? குழந்தைங்களை நல்லா வாழ வைக்க போறதா பெத்தவங்க சொன்ன அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதை போய் நான் எப்படி ரங்கா? ரங்கா, பா, பெரியப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் உள்ளவான்னு கூப்பிடுப்பா. வாங்கண்ணா. இருக்கட்டும்பா. ரங்கா, கொஞ்சம் அவசரமா போகணும், வரியா? போப்பா. ரங்கா, நில்லுப்பா. என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? வந்துடும்மா, பெரியப்பா தானே கூப்பிடுறாரு. அழுவாது. ஆனா சீக்கிரம். என்ன பெரியப்பா? டேய், மாப்பிள்ளை வீட்டில் வேற இடத்துல பொண்ணு பார்த்துறாங்க போல் இருக்கு. விஷயம் தெரிஞ்சா உங்க ஒப்ப டென்ஷன் ஆயிடுவான். வா போய் பேசிட்டு வரலாம்.